திரு தராசியா 3 விஷயங்களை திரு புதுக்கோட்டை சீனிவாசன் சொல்றாரு. திமுகவுடைய பரப்புரைக்கு பலியாகிட்டாரு, கட்சிக்கு துரோகம் செஞ்சிட்டாரு, கருத்து பரிமாற்றத்தை தலைமையோட நடத்தல, அவர் சொல்ற குற்றச்சாட்டு அடமானம் வச்சுட்டாங்க அல்லது கபலீகரம் செய்துட்டாங்கன்றதெல்லாம் அதீதமான கற்பனை, அது உண்மை அல்ல, அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதிமுக விவகாரங்களை கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கிறவர், கையில் இரட்டை இலைய ஜெயலலிதா அவர்களுடைய படத்தெல்லாம் பச்சை குத்தி கொண்ட ஒரு அன்வர் ராஜா கட்சி மாறி இருக்கிறத நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அன்வர் ராஜா அதிமுக ஓல்டு செட்டு, எங்க செட்டுன்னு வச்சுங்களேன். உலக சுற்றுவாரின் படம் ரிலீஸ்ல இருந்து அவரோட ரோல் இருக்கு. ஆர்கே சொன்ன மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்ல நிறைய பதவிகளை வகித்தார். எம்ஜிஆராலும் பாராட்டப்பட்டார். ஏன் இந்த முடிவு என்றால், ஷிண்டே எப்படி வந்தாரு? மகாராஷ்டிராவின் ஆளுங்கட்சி உடைக்கப்பட்டது. அப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா, அதிமுக ஒரு சைசபிள் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் பெற்றால் அந்த எம்எல்ஏக்கெல்லாம் உடைப்பாங்க. ஏன்னா பிஜேபியோட மோடஸ் ஆபரண்டி அதுதான், எம்ஓ அதுதான். நம்ம ஒரு கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ஓ தான் பார்ப்பாங்க, போலீஸ் ஆபீசர்ஸ். இதுதான் இது நடக்கும் என்பது ஒரு தெளிவாக தெரிகிறது. அப்ப பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அது 2023 24 வரைக்கும் கிடையாது. 24 தான் மோடிக்கு முக்கியமான தேர்தல். ஏன்னா அதுல கூட்டணி வச்சு 10 சீட்டு ஜெயித்திருந்தால் அது மோடி அவர்களுக்கு பலமுள்ளதாக இருந்திருக்கும். ஆனா அந்த தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கவில்லை. இப்போது வைக்கிறது அப்படின்னா இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது என்று அன்வர் ராஜாவுக்கு தெரியுமில்ல. அன்வர் ராஜா இந்த முடிவு எடுப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு நான் அடிக்கடி அவரோட பேசுவேங்க. என்னோட பேசினார். பேசும்போது அவர் உண்மையிலே விசனப்பட்டார். இது இப்படியே போனா என்ன பண்றது? நான் ரிட்டையர் ஆயிரலாமா என்று கேட்டார். அரசியல்வாதி எப்படி ரிட்டையர் ஆக முடியும்? வேற ஏதாவது நீங்க மாற்று முடிவு தான் எடுக்க வேண்டியது வரும் என்றுதான் நான் சொன்னேன். அந்த மாற்று முடிவு திமுக முகாம்னு எடுத்திருக்கிறாரு. இது புதுசும் இல்ல. அதிமுகவை சேர்ந்த பலரும் திமுக முகாமில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வகையில் பார்த்தால் திராவிட ஓட்டு வங்கி ஒருங்கிணைய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். அதிமுக திமுக ஒருங்கிணைன்னு சொல்லல, திராவிட ஓட்டு வங்கி ஒருங்கிணைய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன காரணம்னா, பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு அரசியலில் வளரக்கூடாது என்பதுதான் இறுதியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் களம் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டு தேர்தல் களம் திராவிடத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் நடக்கிற தேர்தல் களமா, இல்ல இரண்டு திராவிட கட்சிகளுக்கு இடையில நடக்கிற ஒரு தேர்தல் யுத்தம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் யுத்தமா? அப்படி இருக்கும்போது திராவிட வாக்குகள் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்றது, நீங்க ஏடிஎம்கேவை இன்னைக்கு இருக்கிற ஃபார்ம்ல பிஜேபியோடு சேர்ந்த ஏடிஎம்கேவை நீங்க திராவிட கருத்தியலுக்கு அதுல இருந்து விலகி போன ஒன்றா பார்க்கிறீங்களா? அது அர்த்தம் ஏற்படுது. அதாவது who is the prime defenderங்கிறதாக பாலிடிக்ஸ். எல்லா கட்சிகளுமே தமிழ் மொழி வளர்ச்சிக்காக, தமிழை காப்பாற்ற, சமூக நீதியை காப்பாற்ற, மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற, அப்படித்தான் அவங்களோட கொள்கைகளை வகுக்க முடியும். ஆனா யார் முதன்மை பாதுகாவலர்? who is the prime defender? பிரைம் டிஃபெண்டரா திமுகவா அதிமுகங்கிற கேள்வி இருந்தது. எப்போ அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் வரைக்கும் இருந்தது. இப்ப இல்ல. ஏனென்றால் 2017 அதிமுக பாரதிய ஜனதா ஒரு உடன்பாடு விட்டது. ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்த்து 2 பேர் கைகளையும் உயர்த்தி கொடுத்ததெல்லாம் அன்றைய ஆளுநர், இதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தான். 2023 கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி இருந்தது. 24 இல்ல. அப்படி என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எதை நோக்கி போகிறதுங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்கும். எதை நோக்கி போகிறது என்றால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா அதிமுக ஓட்டு வங்கியை தான் சுவீகாரம் பண்ண முடியும். நீங்க சாப்பிட்டு இந்துத்துவ ஓட்டு வங்கிங்க, அது எப்போதுமே அதிமுகவுக்கு உண்டு. அதை அண்ணாமலை வந்த பிறகு என்ன ஆயிற்று? போன முறை என்னவாக இருந்தது? ஸ்டாலின் எதிரணியில அண்ணாமலை மற்றும் இபிஎஸ் அப்படி இருந்தது தானே போன முறை. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையை தியாகம் பண்ணாங்கன்னா அதன் உள்ளர்த்தம் என்ன? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சி ஒருவரை கொண்டு அவரை வளர்த்திருக்கிறது. தேர்தல் வரப்போகுது, அவரே தொடர்வதுதான் நல்லது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவரை தியாகம் பண்ண தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவை அப்படியே கபலீகரம் செய்து விடலாம் என்கிற ஆசை தானே. இதான் உள்ளங்கை நெல்லிக்கணையா தான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஆசிரியரோட கட்டுரைங்க. அந்த கட்டுரையில அவர் என்ன சொல்லிருக்காரு? எடப்பாடி பழனிசாமியோட பரிணாம வளர்ச்சி. முதல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால அவருக்கு வைத்த டைட்டில் என்ன அப்படின்னா ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். கட்டுரையில அவரே குறிப்பிட்டிருக்காரு. ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் ஒரு ஓரிரு வருடங்களுக்கு பிறகு நாங்க சர்வைவர் அப்படிங்கிற டைட்டில் வச்சோம். அதுக்கு பிறகு ஸ்ட்ராங் மேன்ங்கிற டைட்டில் வச்சோம். அப்ப ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு வரும்போது இயல்பாக அவர் அதிமுகவில்
ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு இணையாக தன்னால் முடிவுகள் எடுக்க முடியும் என்பதை அவர் நிரூபிக்க விரும்புகிறார். எனவேதான் பிஜேபியோட கூட்டணி. பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்குங்க. என்னோட நண்பர்கள் எவ்வளவு பேர் நான் பேசுறேன், அவர்களுக்கு மனது ஒப்பல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கடைசியில இது என்ன ஆகும்னா, அந்த திராவிட ஓட்டு வங்கியின் ஒரு பகுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திமுகவுக்கு வருவதில் தான் போய் முடியும். இதுதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. திராவிட ஓட்டு வங்கி திமுகவை நோக்கி நகருது. ஏடிஎம்கே ஒரு இந்த கொள்கைகளை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முதன்மை அரணா இல்லை அப்படின்ற ஒன்று சொல்றீங்க. ஆனால் புதுக்கோட்டை சீனிவாசன் மாதிரியான நேரடி அதிமுக ஆதரவு எண்ணம் கொண்டவங்க கட்சி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கு, தேர்தலுக்கு தயாராகிற ஒரு நேரத்தில் கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாரு, கூட்டணி ஆட்சிலாம் இல்லைன்னு தானே சொல்றாரு, கூட்டணி அப்படின்றது தேர்தலுக்காக மட்டும்தானே அப்படின்ற வாதங்களை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக உண்மையிலே கூட்டணி என்பதை பற்றி எல்லாம் முடிவு செய்ய முடியும் யாரா இருந்தாலும். அப்போ தேர்தலுக்கு முன்பே அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. உதாரணமாக பாரதிய ஜனதா 40 சீட்டு எங்களுக்கு வேணும்னு நயனார் நாகேந்திரன் சொன்னாரு. 20-25 சீட்டு கொடுக்கறதா வைத்துக் கொள்வோம். 20-25 சீட்டு பெறுகிற ஒரு கட்சி ஆட்சியில் பங்குங்கிறத கேட்கவே முடியாது. அதுக்கு மேல அவங்களுக்கு வாய்ப்பும் இல்லையே. 40 கொடுத்தாலும் எப்படி கேட்க முடியும்? இப்ப 41 சீட்டு வந்து அம்மா அவர்கள் இருக்கும்போது தேமுதிகவுக்கு தரப்பட்டது 2011. ஆட்சியில் பங்குன்னு அவங்க சொன்னாங்க. இல்ல வந்து அரசு அமைக்கும் போது நாங்களும் அமைச்சர்கள் ஆவோம்னு சொன்னாங்களா? அப்படி இல்ல, அப்படி சொல்ல முடியாதுங்கிறதா யதார்த்தமான நிலைமை. அப்போ அப்படியான ஒரு கோயம்புத்தூர் கூட்டத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னாரு, 41 சீட்டு முடிஞ்சு கூட்டணி உறுதியான பிறகு கோட்டையில் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் அமர்வார், எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அமர்வார்னு சொன்னாரு. அவர் கூட்டணி ஆட்சிலாம் சொல்லல. அப்ப பண்ருட்டி அமைச்சரவையில் துணை முதல்வராக விஜயகாந்த் அமர்வார்னு சொல்லல. இல்ல அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதாவதுங்க, தமிழ்நாடு வந்து கூட்டணி 2 முயற்சி, எனக்கு தெரிஞ்சு 80 முயற்சி ரொம்ப கை சுட்டாச்சு. அதுக்கு பிறகு 2006 அப்படியான ஒரு வாய்ப்பு தெரிந்தது. ஆனால் வந்து அந்த வாய்ப்பு கைகூடல. கலைஞர் அவர்கள் அதுல ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அப்போ எதெல்லாம் பார்க்கணும்? ஒரு ஓட்டு வங்கி உருவாகுது ஒரு மாநிலத்துல. எங்க காலத்துல வந்து தேசிய ஓட்டு வங்கி வெர்சஸ் பொது உடைமை ஓட்டு வங்கி தான். பொது உடைமை ஓட்டு வங்கிக்கு மாற்றாக திராவிட ஓட்டு வங்கி வந்தது. அதாவது தேசிய ஓட்டு வங்கிக்கு நேர் எதிர்பதம். அப்போ தேசிய ஓட்டு வங்கிக்கு எதிர்பதமாக அந்த ட்ரஜெக்டரி வரும்போது மிக இயல்பாக அடுத்த கட்டம் என்ன, வாக்கு வங்கிகள் வந்து ஸ்திரப்படுத்துது. அப்போ திமுக அதிமுக இடையில என்ன வித்தியாசம்? எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இடையே இருந்த மனத்தாங்கல், அதை தாண்டி என்ன வித்தியாசங்க இருக்கு? ரெண்டுமே ஒண்ணுதாங்க. எம்ஜிஆர் 77 சட்டமன்றத்துல வந்து அதாங்க சொல்றாரு, 5 விஷயத்துல திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி. யார் சொன்னா? எம்ஜிஆர் சொன்னது. அது சட்டமன்றத்துல சொன்னது. கலைஞர் இருந்தாரு, கலைஞர் அதை ஒத்துக்கிட்டாரு. ஆக 5 அடிப்படை விஷயங்கள் என்று வரும்போது அந்த 5 அடிப்படை விஷயங்களுக்கும் மாற்றாக வந்து பிஜேபி இருக்கு. அதான் இதோட உண்மையான சிக்கல். உண்மையிலே கூட்டணி கொள்கையெல்லாம் தேவையில்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் 5 முக்கியமான விஷயங்கள் உயிர் நாடி, அதற்கு மாற்றாக வேறொரு வாக்கு வங்கியை வேறொரு சித்தாந்தத்தை வைக்கும் போது அன்வர் ராஜாவுக்கு ஏற்படுகிற அச்சம் ரொம்ப நியாயமானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.